நம்ம வச்சிருக்கக்கூடிய காட்டன் புடவைகள்ல செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோங்க. ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குயில் சாரீஸ் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மந்த்ல நம்ம 2 பேத்துக்கு ஃப்ரீ சாரீஸ் கொடுக்க போறோங்க. யாரு 2 பேத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு தானங்க கேக்குறீங்க? ஆமாங்க, நம்மளோட வீடியோக்கு யார் ஒருத்தர் இந்த மந்த்ல வந்து பெஸ்டா கமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாரி கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது வந்துட்டு நம்ம சேனல்ல வந்து இந்த மந்த்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே, அதுல இருந்து ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குமே நம்ம ஃப்ரீ சாரி கொடுக்க போறோங்க. ஸோ அதனால வந்து மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கமெண்ட் கொடுக்க முடியுமோ கமெண்ட் கொடுங்க. அண்ட் ஃப்ரீ சாரி வந்து இலவசமாகவே நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சாரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இமீடியட்டாக வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மூலியமாகவே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. சரி, இப்போ நம்ம காட்டன் புடவைகளை மெயின்டைன் பண்ணுற டாபிக் உள்ள வந்து வருவோங்க. அதில் நம்ம செய்கிற தப்புங்க, அதாவது வந்துட்டு ரொம்ப நேரம் புடவைய ஊற வைக்கிறதுங்க. இது வந்து செய்யவே கூடாத ஒரு தப்பு. நம்மள பல பேர் வந்து அதை தாங்க செய்யறாங்க. நானுமே நிறைய பேரை பார்த்துட்டேங்க. அதாவது காலையில ஊற வைப்பாங்க, நைட்டு துவைப்பாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஊற வைப்பாங்க, ஆனா வந்துட்டு நைட்டு வந்து விளக்கு வச்ச நேரம் துவைக்க கூடாது, காலையில துவைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து சில பேர் வந்து துவைப்பாங்க. நைட்டு துவைக்கிறது வந்து விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறம் துவைக்க கூடாது அப்படின்றத நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா எதுக்குங்க நீங்க ஊற வைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம்? அவ்வளோ நேரம் அந்த புடவை ஊறினா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? அதனால இந்த தவறை வந்து செஞ்சிடாதீங்க. இது ஒரு மேஜர் தவறுங்க. காட்டன் புடவையில வந்து இந்த தவறை செஞ்சிடாதீங்க. அண்ட் 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுவுமே வந்துட்டு தண்ணியில ஊற வைக்கக்கூடிய விஷயம் தாங்க. அதாவது நம்ம தண்ணியில ஊற வைக்கும் போது மைல்டா இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட்டோ இல்ல மைல்டா இருக்கக்கூடிய லிக்விட் வாஷ், அந்த வாஷிங் லிக்விடோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. பட் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அது ரொம்ப ஹெவியா ஹார்டா இருக்கக்கூடிய லிக்விட் டிடர்ஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க சாரி சீக்கிரமே ஃபேட் ஆயிடும். ஃபேட் ஆகுறது மட்டும் இல்லைங்க, அந்த டிடர்ஜென்ட்டோட கரை அப்படியே ஒயிட் ஒயிட்டா வந்து அங்கங்க படிஞ்சு நிக்க ஆரம்பிக்குங்க. அது நம்ம அடுத்து என்னதான் வாஷ் பண்ணாலும் போகவே போகாதுங்க. ஸோ அதனால வந்து அந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணிடாதீங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு டிப்பு தாங்க, முக்கியமான டிப். இதெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. சும்மா வந்துட்டு டிடர்ஜென்ட்ல வந்து ஹெவியான டிடர்ஜென்ட் வீட்டில் என்ன இருக்கோ டக்குன்னு தூக்கி போட்டு ஊற வச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின்லையுமே நீங்க வாஷ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, நார்மல் மோட் இருக்கும்ல, மைல்டா வாஷ் பண்ணக்கூடிய மோட்ல வந்து வைங்க. ரொம்ப ஹார்ட் மோட்ல வைக்காதீங்க. சீக்கிரமே வந்து உங்க சாரி டேமேஜ் ஆயிடுங்க. சரி, டிப் நம்பர் 3 என்ன அப்படின்றத வந்து நான் சொல்றேங்க. டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சாரிய வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நேரம் இந்த அடிக்கிற வெயில்ல போடுவாங்க தெரியுமா? தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. வெயில்ல போடுங்க. இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் போட்டுட்டு அந்த சாரி எடுத்துருங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கொடி கம்பியில கூட போட்டு வச்சுருங்க. இல்ல நிழல்ல நம்மளோட வீட்ல சேர் மேலேயோ, வீட்டுக்குள்ள கொடி கம்பி இல்ல அப்படின்னா கூட வந்து சேர் மேல அந்த மாதிரி கூட வந்து போட்டு வச்சுருங்க. ரொம்ப நேரம் நீங்க வெயில்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த சாரி வந்து ரொம்ப ரஃப்பா மொடன்னு ஆயிடுங்க. ஏற்கனவே நிறைய காட்டன் சாரீஸ் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஸோ இன்னமுமே இது வந்து ரஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் வந்து அந்த கலர் வந்து ஃபேட் ஆயிருங்க. இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம லாங் டைம் தண்ணியில ஊற வச்சோம் அப்படின்னா வந்து காட்டன் சாரி மட்டும் இல்லைங்க, எந்த இதுவா இருந்தாலுமே வந்து அந்த சாயம் போகிற கம்ப்ளைண்ட் வந்துரும். அண்ட் மெயினா நான் இந்த டிப்பை வந்து நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதாவது மெயினா நம்ம ஊற வைக்கும்போது வேற துணிகளோட சேர்ந்து ஊற வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அதுல இருக்க சாயம்லாம் வந்து டக்குன்னு காட்டன் சாரியில வந்து இறங்கிருங்க. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த சாயம் வந்து போகவே போகாது. அதனால காட்டன் சாரி வாஷ் பண்ணும்போது எப்பவுமே தனியா ஊற வச்சு அதை வாஷ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் டிப் தான். நான் அதை வந்து முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் வாஷ் பண்ணும்போதே. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 3 டிப்பை வந்து நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து சாரி சேல்ஸ் பண்றோம். அது நம்ம வீடியோ பார்க்குற ரெகுலரா வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். பட் நீங்க இன்னைக்கு புதுசா அந்த டிப் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்காக சில கலெக்ஷன்ஸை வந்து நான் ஷோ பண்றேன். ஓகேவா?
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்டன் சாரீங்க, சுங்கடி காட்டன் சாரீ. ரொம்ப நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரைஸுமே நம்ம அஃபோர்டபுளாக தாங்க கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் ₹410 ப்ளஸ் ஷிப்பிங்கோட வந்து வந்துருங்க. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி சுங்கடி டிசைன் வந்துடும். அண்ட் பல்லு பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்து எல்லோ கலரில் பல்லு பார்ட் வந்து வந்துருங்க. இதுதாங்க பல்லு பார்ட். அண்ட் ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு இதில் செப்பரேட்டாக வந்து வந்துருங்க. ஆமாங்க. இதில ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு பார்டர் என்ன கலர்ல வருதோ, அதே கலர்ல வந்து பிளெயின் ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ் வந்து வந்துருங்க. இதுதாங்க ப்ளவுஸுமே. பல்லு இது. இதில ஒண்ணு வந்து ப்ளவுஸும், ஒண்ணு வந்து பல்லுங்க. ஸோ இதே கலர் தான் அப்படியே வந்து வருதுங்க. ஸோ இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் ₹410 தாங்க. ப்ளஸ் ஷிப்பிங்கோட வந்து வந்துருங்க. நம்ம வந்து இதெல்லாம் நீங்கள் வெளில போய் வாங்கினீங்க 500க்கு மேலே சேல் பண்ணுவாங்க. அதோட உங்களுக்கு ஜிஎஸ்டி வேறு வந்துருங்க. நம்ம வெறும் ₹410 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்து தரப்போகிறோங்க. ஸோ நீங்கள் 2 சாரீ வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது மோர் தென் 1 சாரீ வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்து வாங்கிக்கலாங்க. ஒரு சாரீ மட்டும் வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வருங்க. நீங்கள் வந்து இதே காட்டன் சாரீ தான் வாங்கணும் இல்லை, நம்ம சேனலில் நீங்கள் மோர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. அதில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நம்ம சேனலில் மோர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது சாரீ கலெக்ஷன் பிடிச்சிருந்தா கூட அந்த சாரீ கலெக்ஷனையும் சேர்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கலர் பாருங்க, ஒரு டார்க் பர்பிள் கலரில் ஒரு இங்க் ப்ளூ கலர் இந்த காம்பினேஷன் வந்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ₹410 தான். நீங்கள் ஒரு சாரீ வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அப்ளிகபிள். மல்டிபிள் சாரீஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து வந்துருங்க. இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 4 பார்க்க போகிறோங்க. டிப் நம்பர் 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு தாங்க. அதாவது வந்து நம்ம ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கஞ்சி பசை யூஸ் பண்ணி நம்ம காட்டன் சாரீ வாஷ் பண்ணுறோன்னா தயவு செஞ்சு அந்த கஞ்சி பசையை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி காட்டன் சாரியை வந்து வாஷ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஏனோதானு கஞ்சி பசையில் போட்டு அப்படியே கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரியை வந்து சரியாகவே வாஷ் பண்ணல, கஞ்சி பசை வந்து அது மேலே போட்டு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கஞ்சி பசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியாது. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரியாக மிக்ஸ் பண்ணாத பட்சத்தில் வந்து ஒரு சில பிளேசஸில் மட்டும் அந்த கஞ்சி பசை வந்து அப்படியே டாட்டடாக வந்து இருக்கும். அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி. ஸோ அதனால வந்துட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. இப்போ நம்மளே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து வாஷிங் மிஷினே எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து இப்போது வாஷிங் மிஷினில் டாப் லோடிங் வாஷிங் மிஷின் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து துணியெல்லாம் போட்டுறோம். இப்போ வந்து அதில் வந்து லிக்விட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஈவனாக வந்து லிக்விட் யூஸ் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் அந்த லிக்விட் அதிகமாக படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம துவைச்சு முடிச்சோன்னே பார்க்கணும். அந்த பர்டிகுலர் ட்ரெஸ் மேலே எந்த ட்ரெஸ் இருந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவல்னு எடுத்துக்கிறோம். அந்த டவலில் மட்டும் ஈவன் துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை காய போடும்போது பாருங்களேன், அந்த டவலில் மட்டும் அந்த லிக்விட் போர்ஷன் வந்து நிறைய ஒட்டி இருக்கும். சரியாகவே வந்து அந்த லிக்விட் என்னதான் வந்து வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணியிருந்தா கூட அந்த லிக்விட் வந்து வாஷிங் லிக்விட் வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கஞ்சி பசையுமே அங்கங்கே அப்படியே படிஞ்சு போய் நின்றும். ஸோ அதனால இந்த தவறை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, 5வது ஃபாலோ பண்ணுற மிஸ்டேக் என்ன, நம்ம பெரும்பான்மையான மிஸ்டேக் என்னன்றதை பார்ப்போம். நம்மள சில பேர் வந்து அயன் பண்ணுவோங்க, சில பேர் வந்து அயன் பண்ண மாட்டோம். ஓகேவா, நம்ம வீட்டில் அயன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வெளியில் அயன் பண்ணுறவங்களா இருக்கட்டும். வெளியில் அயன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் சில பேர் அயன் பண்ணி கட்டுவோம். அயன் பண்ணும்போது வந்து தயவு செஞ்சு அப்படியே காட்டன் புடவை வந்து ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அது மேலே டக்கு டக்குன்னு போட்டு அயன் பண்ணாதீங்க. அதில் வந்து கொஞ்சம் மைல்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஓவர் ஹீட் வச்சு அயன் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு காட்டன் சாரீஸ் வந்து ஓவர் ஹீட் வச்சு அயன் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து அந்த மடிப்பலாமையும் நமக்கு வரும். ஸோ ஓவர் ஹீட் வச்சு அயன் பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து அந்த சாரியோட குவாலிட்டி வந்து சீக்கிரமாலுமே வந்து நமக்கு வந்து போயிடும். அதாவது எப்படி சொல்றதுன்னா வந்து நம்ம ஓவர் ஹீட் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நூலெல்லாம் இருக்குல்ல, த்ரெட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக அதெல்லாம் ஒரு தொஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலையுமே அந்த சாரீ வந்து குயிக்காக வந்து ஒரு வேஸ்ட் பொருளாயிருங்க, வேஸ்ட் கிளாத் ஆயிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து காட்டன் சாரீஸை கஞ்சி பசை போட்டு வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அப்படியே மடித்து உள்ளே வச்சுருவாங்க. ஓகேவா, அதாவது வந்து அயனே பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்துட்டு இதை வந்து அயன் பண்ணணுமா அப்படின்னு வந்து நினச்சிட்டு
அதை வந்து அப்படியே வந்து ஒரு பீரோலையோ அலமாரிலையோ வந்து வச்சிருவாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த கஞ்சி பசை இருக்கு இல்லையா, அது என்னதான் காஞ்சிருந்தானாலும் அந்த பசையில வந்து ஒரு ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரத்தன்மை நாளடைவில் என்ன ஆகும்னா வந்துட்டு அதை சுத்தி வந்து ஃபங்கஸ் கிரியேட் ஆகுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதனால வந்து மற்ற அது கூட சேர்ந்து வச்சிருக்க கிளாத்ஸுமே இதனால அஃபெக்ட் ஆகும். அதனால தயவு செஞ்சு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பீரோலையோ ஷெல்ஃப்லையோ கபோர்ட்லையோ வந்து நீங்க வந்து காட்டன் சாரீஸை வந்து பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம சாரீ கலெக்ஷன்ல வந்து அடுத்த கலரை பார்க்கலாங்க. ஸோ அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வித் ஒரு சாக்லேட் கலர் வருதுங்க. இதுவுமே ரொம்ப அழகா எலகண்ட்டாக இருக்குங்க. இந்த சாரீக்கு வந்து பல்லு பாட் வந்து இந்த சாக்லேட் கலரில் வந்துருங்க. ப்ளவுஸுமே வந்து சாக்லேட் கலரில் இருக்குங்க. ஸோ இந்த சாரீ வேணுனாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரியுமே ஜஸ்ட் 410 ருபீஸ் தான். நீங்கள் சிங்கிள் சாரியாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் அப்ளிகபிள் தான். மல்டிபிள் சாரீஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அப்ளிகபிள் இல்லைங்க. ஸோ நம்ம இப்போ இதில் அடுத்த கலரை பார்க்கலாங்க. ஒரு அழகான ஒரு பாசிப்பயிறு பச்சை கலரில் வந்து ஒரு டார்க் ஒயின் கலர் கலந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டன் புடவை வந்து ஒன்ஸ் மடித்து நம்ம ரொம்ப நாளாக வந்து அது அப்படியே வந்து பீரோவில் வச்சிருக்கவே கூடாதுங்க. ஈவன் நம்ம ஹேங்கரில் தொங்க போடுறோம் அப்படின்னா கூட வந்து ரொம்ப நாள் வந்து அதை அப்படியே வச்சிருக்கவே கூடாதுங்க. சில பேர் வந்து பிளாஸ்டிக் பைலெல்லாம் கூட போட்டு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து நம்ம அப்படி ஒரு வேளை நம்ம பண்ணால் கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாலுமே அந்த ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பெல்லாம் வந்து அப்படியே நூல் விட்டு போயிருக்கும். ஸோ அதனால வந்து அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிளாஸ்டிக் பை பேக்குக்கு பதிலாக ஒரு நார்மலாக துணி பையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் மடிச்சு வைங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கவோ 3 மாதத்துக்கு ஒருக்கவோ அந்த சாரியை நீங்கள் வியர் பண்ணாட்டினாலும் எடுத்து அதை வந்து மாற்றி மடிச்சு வைங்க. ஸோ அதே ஃபோல்டிங்கில் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நாளடைவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாரி வந்து இத்து போயிடும். அதை தான் சொல்ல வந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த டிப் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஹேங்கர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சில பேர் வீட்டில் வந்து அலமாரிஸில் ஹேங்கர் இருக்கும். அந்த ஹேங்கர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஹேங்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மெட்டலில் வந்து ஹேங்கர் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மெட்டலில் போட்டு வச்சுருக்கும் போது வந்து அது என்ன ஆகும்னா வந்து அதில் இருக்கக்கூடிய துரு வந்து சாரியில் வந்து இறங்கிரும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து சாரியை வந்து ஹேங்கரில் போடுறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு மெட்டல் ஹேங்கர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக பிளாஸ்டிக்கில் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த இரும்போட கரை இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துருவோட கரை இறங்குச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது என்னதான் துவைச்சானாலுமே வந்து போகவே போகாது. அது அப்படியே வந்து அந்த லைன் வந்து அந்த மார்க் அப்படியே வந்து படிஞ்சு நின்றும். ஸோ அதனால அந்த ஒரு தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்கள் காட்டன் சாரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நம்ம காமிச்ச சாரீ கலெக்ஷன்ஸில் வந்து லாஸ்ட் கலரை மட்டும் பார்த்துடலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூவில் அழகான ஒரு லைட் க்ரீன் கலந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த சாரிக்குமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் பல்லு பாட்டு இந்த க்ரீன் கலரில் வந்து வந்துருங்க. இந்த சாரி வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னுமே இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாரீஸ் வந்து ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மறக்காம ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்ம சேனலில் ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஏதாவது சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மறக்காம பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ்
இன்கேஸ் சாரி டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து எந்த ஒரு கட்ஸ் அண்ட் எடிட்ஸும் இல்லாமல் கொரியர் ரிசீவ் ஆன 2 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து எங்ககிட்ட சாரி வந்து ஸ்டாக் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம், இல்லைனா உங்களோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மறைக்காம பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். எல்லா பீசஸ்லையுமே டேமேஜ் வர போகிறது இல்லைங்க. ஸோ ஒரு சில பீசஸில் வந்து டேமேஜ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா நம்மளுமே பல்காக வாங்குறோம். ஸோ பல்காக வாங்கும்போது அங்கங்கே 1-2 பீசஸில் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால தாங்க நான் சொல்கிறேன், பார்சல் ரிசீவ் ஆன 2 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எங்களுக்கு அந்த வீடியோ வந்து எந்த ஒரு கட் அண்ட் எடிட்ஸும் இல்லாமல் ஷேர் பண்ணணுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம், இல்லைனா உங்கள் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவோங்க. சரி, இன்னைக்கு காமிச்ச சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம சொன்ன டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை வந்து வேறு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அண்ட் வேறு செட் ஆஃப் யூஸ்ஃபுல் சாரீ ரிலேட்டட் டிப்ஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.